Hi guys, Asphalt Legends Unite பார்ட் 32 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கேரியர் மோட்லேயே நம்மளால் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து அப்கிரேட் பண்ணி ஸ்டார் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி காரை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் கொடுக்குற சீசனில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியுது. அதனால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசனில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்டாங் கார் இருக்கும். மஸ்டாங்குன்னே சொல்லிகிட்ருக்கேன், அதுதான் ஃபோர்ட் மஸ்டாங் இருக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் அதுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடைக்காமலே இருக்குது. மொத்தம் 20 ப்ளூ பிரிண்ட், அதில் பார்த்திங்கன்னா 16 இருக்குது. இன்னும் 4 கிடைக்கணும். அது 4 கிடைச்சின்னா அதை ப்ளே பண்ணலாம். அதில் அந்த ஒரு ரேஸ் தான் இருக்குது. அதை நம்ம பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அந்த சீசன் கம்ப்ளீட் ஆயிரும். அது கம்ப்ளீட் ஆகுதுனாலே நமக்கு பார்த்திங்கன்னா மேபி இன்னொரு சீசன் வந்து அன்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த சீசனுக்குள்ளே போயிட்டோம்னா இதுக்கான ரேங்க் இந்த ரேஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பர்டிகுலர் கார் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கு ப்ளூ பிரிண்ட்டே கிடைக்க மாட்டேங்குதுங்க. பாருங்கள், எல்லாமே 35, 30, 45 ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அந்த 3 காருமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நல்லா பார்த்த மாதிரியே தெரியல. ஒரு காருக்கு தான் ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்கன்னா கிடைச்சே இருக்குது, அதுவும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவும் போல். அதுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் ப்ளே பண்ணி தான் நம்ம வந்து பர்டிகுலராக கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஈவெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும், அப்போ தான் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீசன் இதில் பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து நேற்று ப்ளே பண்ணோம். அதாவது முன்னா நேற்று பார்த்திங்கன்னா ரேங்க் வந்து காரோட கொஞ்சம் மேக்ஸிமம் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன்லேருந்து வெளியே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசன் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டினியூவாக ப்ளே பண்ண முடியும். அதாவது Volkswagen வச்சு நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம்ல, இந்த தடவை இப்போ இந்த சீசன் ஃபுல்லாகவே நம்ம இந்த Volkswagen வச்சே ப்ளே பண்ணுவோம் போல், அப்படி தான் தெரியுது. ஸோ அப்படியே நம்ம ப்ளே பண்ணலாம். அப்படின்னா இந்த சீசன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ரேங்க் வந்து போதுமான அளவு தான் கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட 1000 அந்த அளவில் தான் இருக்குது நம்மக்கிட்ட ரேங்க்கு. இப்போ இந்த ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா 870 வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு 3-4 ரேஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் இந்த சீசனில். பார்க்கலாம். ஓகே காய்ஸ், 2 பேர் தான் இருக்கும், போலீஸும் இருக்கிறாங்க. ஸோ மாசாக இருக்க போது பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், போலீஸ் வந்துட்டாங்க. ஓகே, நம்ம கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், செம்மடி. ஓகே, வெறும் போலீஸ் சேஸாக இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம வந்து பஸ்டடாக இருப்போம். பட் இதில் பார்த்திங்கன்னா இது ரேஸாக இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். முன்னாடி வேறு அவன் போயிட்டுருக்கிறான். அவனை வேறு நான் வந்து பீட் பண்ணணும்ல. மேலே ரயில்வே ட்ராக்லேயே போயிருக்கலாம். பட் பார்த்திங்கன்னா அது அமையலை, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணதில். பார்த்துக்கலாம், சீக்கிரமாக அங்கே போகணும். போலீஸ்காரங்க வேறு வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே காய்ஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்னோடய பேசுகிற விதமும் கேம் பிளேயும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுக்கிருவேன். அதுவும் ஆஸ்பால்ட்டை விட பார்த்தீங்கன்னா ஆஸ்பால்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ் ஈவெண்ட் மாதிரி தான். பட் பார்த்திங்கன்னா இன்னொரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்டோரி மோட், அது டேஸ் கான். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய கேம் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுவேன். ஸோ ஸ்டோரி மோட் கேம்லலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆனிங்கன்னா இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஒரு 3-4 வீடியோக்கு ஸ்டே பண்ணிங்கன்னா புது சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ ரேஸ்க்கு வந்தோம்னா பார்த்திங்கன்னா 2 பேர் ஈக்குவலாக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பட் ரேஸ் இன்னும் முடியல, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. வேறு நமக்கு முன்னாடி போகிறாங்க, நம்ம பீட் பண்ணணும். அவ்வளோதான், எல்லாருமே காலி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இவனும் காலி. நாம் போயிடணும், நாம் பிளாஸ்ட் ஆகக்கூடாது. இதுக்கு மேலே நம்ம பிளாஸ்ட் ஆனோம்னா நம்ம கதை முடிஞ்சின்னு அர்த்தம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், ஏறிடுவோம். ஏறிடுறா. அவ்வளோதான் காய்ஸ், அவன் வேறு கிட்ட வரான். வந்துட்டான். அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம வின் பண்ணிட்டாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ. அந்த இடத்துல நமக்கு வந்து நைட்ரோ இல்லைன்னா காலியாக இருப்போம். ஓகே, கோல் வேறு இருக்குது, நைட்ரோ பாட்டில் 8 பிடிக்கிறது. அதை வேறு கவனிக்கவே இல்லையே. ஓகே விடுங்க, அப்போ திரும்ப நம்ம ரேஸ் பண்ணுவோம். ஆனால் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பாட்டில் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 பிடிச்சா போதும். நான் கோல் இருக்கிறதே கவனிக்கலை, மிஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே விடுங்க, திரும்ப ரீரேஸ் பண்ணிக்கலாம், முடிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வின் பண்ணிட்டோம்ல. இங்கே வின் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வின் பண்ணோம்.
பட் இந்த தடவை பாட்டில் மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். போலீஸ்காரங்க வேறு இருக்கிறாங்க, கொஞ்சம் ஓவராக தான் டார்ச்சர் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த ரேஸில் இல்லையா? பார்த்துக்கலாம். நைட்ரோ பூஸ்ட் பண்ணி அவங்கள பிளாஸ்ட் பண்ணணும், வேறு வழியே இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு போலீஸ் எஸ்கேப் சீன்லாம் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி ரேஸ்லாம் ரொம்ப நாள் ஆகுது, கரியர் மோடுக்கு இப்போ தான் வந்திருக்கோம், அதனால். ஓகே, 8 நைட்ரோ பாட்டில் படிக்கணும், ஸோ அதனால் மிஸ் பண்ணவே கூடாது. போச்சு காசு, இந்த டைமும் கதை முடிஞ்சு. எங்கடா ஏற விட மாட்டேங்கிறீங்க? பரவாயில்ல, மேலே ட்ராக்லேயே கொடுத்துட்டாங்க, நல்லது. ஓகே, அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ட்ரெயின் வரணுமே, ஏன் வரல? பரவாயில்ல விடுங்க, நல்லது தான். ஓகே, இப்போ வருது பாருங்கள். ஆஹா, அந்த பேரல் மேலே ஏறணும்னா நம்ம அந்த பக்கம் கீழே போய் ஆஃப் ரோடில் குதிச்சிருவோம், அது மேலே ஏற வேணாம். ஓகே காய்ஸ், 4 பாட்டில் பிடிச்சாச்சு, இன்னும் 4 பிடிக்கணும். ஓகே, சூப்பரில். ஓகே, இந்த இடத்துல இந்த மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது ரேஸ், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகிற வழியில் மாட்டிக்கு. இன்னும் 2 தான் காய்ஸ். ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பிடிக்க போகிறோம், மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அவ்வளோதான் காய்ஸ், இன்னும் 1 தான், இதை பிடிச்சோம்னா கதை முடிஞ்சு. பார்த்தீங்களா காய்ஸ், போகவே விட மாட்டேங்கிறாங்க, எப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள். போங்கடா. அவ்வளோதான் காய்ஸ், கோல் கம்ப்ளீட் ஆக போகுது. சூப்பர், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, தெறிக்க விட்டுட்டு போகலாம். இப்போ பாருங்கள் போலீஸ்காரங்க எப்படி பிளாஸ்ட் பண்ணுறேன்னு, நைட்ரோ, ஃபுல் நைட்ரோவில். அவ்வளோதான், இவனை வாங்கிட்டான் பாருங்க. போலீஸ்காரங்க வாங்க வேண்டிய அடியை இவன் வாங்கிட்டான். வாடி 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 வாடி, மாட்டா போகிறாங்க பாருங்கள். ஓகே, நாம் தான் வின்னும் பண்ண போகிறோம் போல். பரவாயில்ல, அவனை நம்ம பிளாஸ்ட் பண்ணிட்டோம்ல, அதனால் அவன் லாக் ஆகிட்டான் போல், அதனால் நாமளே வின் பண்ணிட்டோம். பரவாயில்ல, சூப்பர் தான். ப்ளூ பிரிண்ட் பாருங்கள், 3 நாள் கிடைக்கிது விட்டுக்கா. சரி விடுங்க, இந்த மாதிரி 3 நாளும் கிடைச்சின்னா செம்ம லக்கு தான். ஆனால் இந்த காருக்கான பர்டிகுலரான ரேஸ் வந்து நம்ம பண்ணுறதுனால இந்த காருக்கான ப்ளூ பிரிண்ட்டே கெடுக்குறாங்க இல்லை? பரவாயில்ல, இந்த காருக்கு ஏன் ப்ளூ பிரிண்ட் இப்படி அவசரப்பட்டு கொடுக்குறாங்க? இந்த கார் வச்சு இன்னும் நிறைய பண்ணுவோமோ, வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேக் கிடைக்குது பாருங்களேன். என்ன கார் இது? லோட்டஸ் எலைஸ் பிரிண்ட்டா? புதுசாக இருக்குது. இன்னும் 2 ப்ளூ பிரிண்ட் கிடைச்சா அதுதான், இது நமக்கு கிடைக்க போகுது. ஓகே ஓகே காய்ஸ், புது கார்லாம் கிடைக்க போகுது கையில், எல்லாம் ஓட்ட போகிறோம். சூப்பர் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே காய்ஸ், அடுத்து இந்த ரேஸ் பண்ணணும். ஓகே, பார்த்துக்கலாம். இதுக்கும் இதே தான், இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த Volkswagen தான் போல். சூப்பர் தான். அப்படின்னா கார் நல்லா தான் போகுது. அதான் நான் ஆல்ரெடி சொன்னல, DS-E10 மாதிரி இது பார்த்திங்கன்னா நைட்ரோ நல்லா பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுக்குது, சீக்கிரமாக குறையாமல். அதுவே பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் ஆகுது. சில முக்கியமான நேரத்தில் கூட மேக்ரோ செகண்டில் வின் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் அதனால தான் அமையுது. பார்த்துக்கலாம். ஓகே, வின் பண்ணணும், கோல்லாம் எதுவும் இல்லை. சூப்பர், நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஓகே காய்ஸ், ஓகே, இதுக்குள்ளே ஒரு ஃபுல் பெண்ட் வருது. 75% ட்ரிஃப்ட் பண்ணிவிட்டு மிச்சம் 25% அப்படியே பூஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, போதும். ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஓகே காய்ஸ், நம்ம போகிற ஸ்பீடுக்கு நல்லா டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா கார் ஓரமாக போய் இடிச்சிடும் தாங்க முடியாமல். பட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் அமைய மாட்டேங்குது, கரெக்டாக போயிடுது, டர்னிங்லாம் பக்காவாக திரும்பிடுது. பார்க்கும்போது அந்த பெண்டு வரும்போது எங்கடா நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் இடிச்சிருவோம் போல் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக திரும்பிடுது. நல்லா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல தான். சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு முன்னாடி போயிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்துமே கூட
நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக ஓட்டணும், ஏன்னா பாதிக்கு மேலே வந்துட்டோம். ஓகே சூப்பர் காய்ஸ், நல்லா தான் போயிட்டுருக்கோம். போச்சு, வாங்கிட்டான். ஓகே பயங்கரமாக சுற்றிருச்சு காரு, அதனால் நைட்ரோ பார்த்திங்கன்னா நிறைய கிடச்சிருச்சு. நல்லா தூரம் வந்துட்டோம் அவங்க கிட்ட இருந்து. ஓகே அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதுன்னு நினைக்கிறேன், வின் பண்ணிடலாம். ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நம்ம தான் வின் பண்ண போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மக்கிட்ட யாராலையும் வர முடியாது. அவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், எல்லா பிளேயர்ஸ் முன்னாடியும் தாண்டி. ஓகே காய்ஸ் நம்ம தான் சூப்பர் வின் பண்ணிட்டோம். நல்லா பெருசாக தான் இருந்துச்சு இந்த ரேஸ், ரொம்ப நேரம் ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே நெக்ஸ்ட் ரேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெய்லி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்கான ரேசஸ் இருக்குல்ல, அதை வேறு கம்ப்ளீட் பண்ணணும். மிஸ் பண்ணிடவே கூடாது, அப்புறம் லாக் ஆகிடுவோம். ஓகே பார்த்துக்கலாம். இங்கடா கிளைம் பண்ண முடியல. ஓகே காய்ஸ் சூப்பர். நெக்ஸ்ட் ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போய் அந்த டெய்லி ஈவெண்ட்டில் இருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்கான ரேஸ் பார்த்திங்கன்னா நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே இதில் எந்த ஈவெண்ட்டு மேலேயே காட்டும், இதுதான். ஓகே ஓகே காய்ஸ் இது தான் நம்ம ப்ளே பண்ணணும். இங்கே முன்னாடி இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 கார், இதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் லெவலில் வாங்கிட்டோம். ஸோ இது நம்ம வின் பண்ணோம்னா ட்ரேட் காயின் தான் கிடைக்கும். ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நம்ம யோசிக்க வேணாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த போர்ட்ஸுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம கலெக்ட் பண்ணோம். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மக்கிட்ட நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் அதுக்கு அவைலபிள் இருக்குது. 5 ஸ்டார் இந்த கார்லாம். ஸோ அதனால் யோசிக்கவே கூடாது, நம்ம ப்ளே பண்ணி தான் ஆகணும். இருங்க அதுக்கு என்ன கார் யூஸ் பண்ணணும், டைப் சி யூஸ் பண்ணணும். ஓகே டைப் சியில் நம்மக்கிட்ட எது அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் டச் இருக்குது, அதுக்கடுத்து 1647. ஓகே இந்த லோட்டஸ் 1722. ஓகே காஸ் லோட்டஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ரேஸ் பண்ணலாம். மொத்தம் வந்து 2 ரேஸ் பண்ணணும் இல்லையா, இதில் 2 ரேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்காக போர்ச்சு வச்சு ஒரு ரேஸ் பண்ணுவோம். மொத்தம் 3 ரேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும் ஒவ்வொரு தடவை இந்த கேம் ஓப்பன் பண்ணும் போதும். ஏன்னா மஸ்ட் ப்ளூ பிரிண்ட் வந்து கேரண்டி அப்படிங்கிறனால நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் போதும், நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் டைமுக்குள்ளே ரீச் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேப் கொடுக்குறாங்க வித்தியாசமாக, செகண்டும் மாறுது. ஆனால் காரோட பவர் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, அதுதான் இங்கே பிரச்சனை. மேபி ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா இதில் வின் பண்ண முடியுமான்னு தெரியல. காரை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி அமையும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே 36 செகண்ட் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஓகே பார்த்துக்கலாம். ஓகே இன்னும் ஒரு ரேஸ் பண்ணணும் இதில் ஸ்போர்ட்ஸ்க்காக. ஓகே ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிது பாருங்க, 15 ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சு. அடுத்து ப்ளே பண்ணோம்னா 16 வந்துடும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு தடவையும் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே காய்ஸ் சூப்பர். நெக்ஸ்ட் ரேஸ் பார்த்திங்கன்னா திரும்ப செலக்ட் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா வின் பண்ணணும். பண்ணிடலாம். 36 செகண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, நம்ம பார்த்திங்கன்னா 30 செகண்டில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பண்ணிடலாம். ஆனால் முன்னாடியே முடிஞ்சிருச்சு, அந்த ரயில்வே ட்ராக்கில் போகிற மாதிரி அமையலை. அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ரேஸ் முடிஞ்சிருச்சு. பார்த்துக்கலாம். ஓகே அதே மாதிரி அப்படியே போகிறோம், எந்த ப்ராப்ளமும் ஆகிடக்கூடாது. ஓகேயா? ஓகே மிஸ் பண்ணிட்டோம். அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நினச்ச மாதிரி ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதே டைமிங்கில் அப்படியே பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கோம். சரி விடுங்க.
ஓகே காய்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம வந்து போர்ஸை வச்சே ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்கான ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 ரேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல. டெய்லி 2 ப்ளே பண்ணி ஒரு ஆஃப் டேலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபுல் ப்ளூ பிரிண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒவ்வொன்றுங்கிறனால மொத்தம் 45 ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 45 நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணால் தான் அந்த காரே நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்க்கே இல்லையா? அதுதான் இங்கே வந்து பெரிய யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிது இல்லை வின் பண்ணால். அதுதான் விஷயம். ஓகே, இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா அதே ரேஸே தான் பண்ணுவோம், அதே மேப்லேயே தான். எந்த கார் சூஸ் பண்ணாலும் சரி அதே தான். ஓகே, இதில் நம்ம வின் பண்ணால் ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்கான ப்ளூ பிரிண்ட் கிடச்சிரும். எத்தனை செகண்ட் வேறு தெரியல, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். போன டைம் நம்ம ப்ளே பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த போர்ச் வச்சு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ரீரேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிச்சு. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைஞ்சிச்சு. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நைட்ரோ நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணுது. ஓகே, மிஸ் ஆகிடுச்சு. 30 செகண்டில் வந்திருக்கும். எத்தனை செகண்ட் வேறு தெரியல அவங்க கொடுத்தது கேட்டது. சேம் போன கார் எந்த அளவு வந்துச்சு அதே மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே காய்ஸ், பரவாயில்ல, முடிஞ்சிச்சு. 35 செகண்டா பாருங்களேன், பரவாயில்ல. 32 செகண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 28 செகண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோதான், நமக்கு அது முடிஞ்சின்னு அர்த்தம். ஓகே காய்ஸ், சூப்பர், அவ்வளோதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாக ப்ளே பண்ணலாம் நினச்சா நம்ம போதும். டெய்லி நம்ம 2 ரேஸ் பண்ணுறது தான் பிளானு. ஆனால் ப்ளூ பிரிண்ட்காக பார்த்தீங்கன்னா நம்ம 3 பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுவே எக்ஸ்ட்ரா ஒன்றா போயிடுது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே போயிடலாம். எங்கே? கேரியர் மோட்க்கு. ஓகேயா, டெய்லி ஈவெண்ட்லேயே தான் ப்ளே பண்ணுறோம். ஸ்பெஷல் ஈவெண்ட்டு மல்டிப்ளேயர்லாம் போகிறதே இல்லை. நமக்கு வந்து இதில் ப்ளூ பிரிண்ட் வந்து கேரண்டி அப்படின்னு இருக்கிறனால நம்ம இப்போ இது ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃப்யூச்சரில் வந்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து இங்கே வந்துட்டோம் கேரியர் மோட்க்கு. ஸோ இதில் பேலன்ஸ் இருக்க ரேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம். ஓகே, அதே Volkswagen 958 கேட்குறாங்க பாருங்கள் ரேங்க்கு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 1023 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னும் ஒரு 2 ரேஸ் வந்து நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து இதிலே லாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சீசன் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு போயிடலாம் அப்படியே ஜம்ப் பண்ணி. ஓகே, இல்லை கோல் எதுவும் கொடுக்கல போல், நான் வேறு கவனிக்கவே இல்லை. கொடுத்துருந்தா எங்கள் சைடில் இப்போயே காட்டும். கோல் எதுவும் இல்லை போல், பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம வின் பண்ணுறதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே காய்ஸ், நல்லா தான் போகுது, பறக்குது காரு. ஓகே, இது ஒரு பயங்கரமான பெனில் நல்லா ட்ரிஃப்ட் பண்ணி நைட்ரோ பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் கைஸ், நம்ம தான். ஆனால் கூட வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, யாரும் ரொம்பலாம் பின்தங்கலை. நம்ம கூட வரவங்கெல்லாம் பவராக தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு இல்லை, ரெக்கமெண்டட் ரேங்க்கு அளவுக்கு. ரெக்கமெண்டட் ரேங்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கான ரேங்க் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் இதுக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் கூட தான் வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பின் தங்கிட்டாங்க. ரேஸ் முடிகிற டைம் ஆயிடுச்சு இல்லை, நம்ம முன்னாடியே வந்ததால் அப்படியே தங்கிட்டாங்க போல் பின்னாடி. ஒவ்வொரு ரேஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ரேஸில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணும்போது கூடயே வருவாங்க குடுகுடுன்னு. ஒரு சில ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிருவாங்க. அது என்ன ரீசன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அதுவாகவே அமைகிறது தான் போல். ஓகே, இருக்கட்டும். என்ன இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரேஸ் இருக்குது? மொத்தம் 4 ரேஸ் இருக்குது காய்ஸ், பேலன்ஸு. ஓகே பாருங்கள், இந்த இதே பார்த்தீங்கன்னா 1022 வந்துருச்சு ரேங்க்கு. அவ்வளோதான். அப்படின்னா இந்த ரேஸோட அடுத்த ரேஸ் வந்து கஷ்டம்தான் நினைக்கிறேன். ப்ளூ பிரிண்ட் கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த காருக்கு ப்ளூ பிரிண்ட் வந்து 3 கொடுத்துட்ருக்காங்க போல். ஒவ்வொரு ரேஸ்லேயும் 3 கொடுத்துருந்தா கூட இந்நேரம் 10 வந்துருக்குமே நமக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இதோட 4வது ரேஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், போகலாம். ஓகே, ரயில்வே ட்ராக்கில் தான் நம்ம போக போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணால் போதும், அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, கோல்லாம் எதுவும் இல்லை.
அச்சோ செம்மையாக அடி வாங்கிட்டான். ஆனால் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் பக்கா ஈக்குவலாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஓட்டணும், பிளாஸ்ட் ஆயிடவே கூடாது. ஏன்னா எல்லாம் கிறுன்னு வருவானுங்க. இங்கே ரயிலை காணோம். ரயில் வராதா? ரயில் வரலன்னா சரி, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ஸ் இங்கே பாருங்க, ஒருத்தன் சைடில் எப்படி போகிறான் பூந்துட்டு, இன்னொருத்தன் வேறு வரான். இவனுங்களாம் பாருங்கள் அப்படியே ரயில்வே ட்ராக்லேருந்து அப்படியே கீழே இறங்கிடுறானுங்க. ஓகே பார்த்துக்கலாம், அவ்வளோதான். நம்ம தான் காய்ஸ் பெருக்க விடுறோம். ஓகே இந்த இடத்துல ஒரு சரியான பெண்டு வரப்போகுது. ஓகே ஃபுல் ட்ரிஃப்ட் பண்ணிடலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள். ஓகே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி முன்னாடி ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். கூடயே வராங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் சைடில் வேறு ஒருத்தன் வரான் கிறுக்கிறுன்னு. ஆச்சு அவனும் முன்னாடி போகிறான். நேரம் அவன் மேலேயே குதிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்படியே பிளாஸ்ட் ஆகிருப்பான். காய்ஸ் செம்மையாக இருக்குது காய்ஸ், எல்லாருமே பயங்கரமாக கூடயே வராங்க. பாருங்கள் அந்த பக்கம் ட்ராக்லேருந்து வந்துட்டுருக்காங்க. எல்லாம் பறக்கிறானுங்க. ஓகே காய்ஸ் செம்ம டஃப்பாக இருக்குது. என்னடா எல்லோரும் முன்னாடி போயிட்டீங்க, வரம் பாடுறா, பின்னாடியே வரம் பாடுறா. ஓகே காய்ஸ் அவ்வளோதான், நாம் முன்னாடி வந்துட்டோம், எல்லாம் பின்தங்கிட்டானுங்க. அப்போனா அவ்வளோதான் போல். ஒருத்தன் மட்டும் கூட வந்துட்டு தான் இருக்கான், எல்லாம் ஸ்லோ ஆகுறானுங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம தான் ஜாலி ஜாலி. பவர் தான். ஓகே காய்ஸ் அவ்வளோதான், வின் பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பரவாயில்ல, கடைசி வரைக்கும் செம்ம கூட எல்லாம் மிந்திக்கிட்டே வந்தானுங்க. இந்த 90% 80% கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து டவுன் ஆகிட்டானுங்க. அந்த இடத்துல வந்திருந்தானுங்கன்னா சரியான த்ரில்லிங்காக இருந்திருக்கும். டஃப் கொடுத்தானுங்க ஆனால் பயங்கரமாக. ஒருத்தன் 2 3 பேர்லாம் போனாங்க முன்னாடி, அந்த மாதிரிலாம் அமைஞ்சிச்சு. ஓகே பார்க்கலாம், நெக்ஸ்ட் ரேஸ் அவ்வளோதான் நினைக்கிறேன். என்ன காசு நெக்ஸ்ட் ரேஸ்க்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாக காட்டுது. இல்லை ரேங்க் அதிகமாக தான் இருக்குது. ஓகே ரெக்கமெண்டட் ரேங்க் அதிகமாக இருக்குது, ஆனால் ப்ளே பண்ண முடியும். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாக்வே ஸ்டண்ட்டு வேறு இருக்கா, சாக்வே 2 தடவை, ஸ்டண்ட்டு 4 தடவை. ஓகே காய்ஸ் பார்த்துக்கலாம். இந்த ரேஸில் வின் பண்ணோம்னா நெக்ஸ்ட் சீசன் போயிடலாம், இல்லைனாலும் நெக்ஸ்ட் சீசன் போயிடலாம், வேறு வழியே இல்லை. ஓகே ரெட் கலரில் காட்டில் அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் உள்ளே வந்திருக்கேன். இந்த காரால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுதான் விஷயம். ஓகே பாருங்க, நம்ம ரிவர்ஸ் சைட் போகலாம், நல்லா நைட்ரோ கிடைக்கும். ஓகே காய்ஸ் இன்னும் ஒரு ட்ரிஃப்ட் பண்ணணும், ஒரு சாக்வே, அவ்வளோதான். சாக்வே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரேஸ் வேறு டக்குன்னு முடிஞ்சிடும் போலே. நான் 360 டிகிரி ரொட்டேட் வேறு பண்ணணும். ஓகே முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா. ஸ்டண்ட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஆனால் ரேஸில் வின் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ரேஸ் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரேஸில் வின் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஸ்டண்ட்டுக்காக இந்த தடவை ஸ்பீட் கம்மியாக இருக்கும். பட் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதில் நம்ம வின் பண்ணால் 3 ப்ளூ பிரிண்ட் வேறு கிடைக்கும் இந்த காருக்கு, அப்போ மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ. ஆனால் இந்த தடவை நம்ம வந்து ஸ்டண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல, ஸ்பீடாக போனால் போதும். நம்ம ரிவர்ஸில் கீழே இறங்கக்கூட வேணாம், மேலேயே கூட பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் நம்ம ரேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேஸ்க்கு என்ன காட்டுது? நெக்ஸ்ட் ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா 1110 போயிடுச்சு, வாய்ப்பே இல்லாதெல்லாம். ஓகே அப்போ இது ஒன்றை மட்டும் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம், பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த தடவை வந்து ஃபுல் ஸ்பீட், அவ்வளோதான், நம்ம தான் ஸ்பீட் அந்த மாதிரி. ஓகேயா, கீழே ரிவர்ஸ் சைடில் இறங்க வேணாம், நம்ம டைரெக்டாக இதிலே போய் பார்க்கலாம். முடிஞ்சாலும் சரி, முடியலாம் சரி, நெக்ஸ்ட் வந்து அடுத்த சீசன் போயிடலாம், அவ்வளோதான். ஓகேயா, ஓகே என்ன காய் சுற்றுறானுங்க கரக்கரன்னு, முடிச்சு விட்ருவானுங்க போல் போகிற போக்க பார்த்தா. அவ்வளோதான் காய்ஸ்,
கிட்ட வந்துட்டோம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. போயிடுறா. போச்சு கைஸ். முன்னாடி போகிறான். நம்ம தான், அவ்வளோதான், நான் தான்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சூப்பர். அந்த நைட்ரோவை பிடிச்சோம், பிளான் பண்ணேன். ஓகே, அவ்வளோதான், கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஓகே காய்ஸ், பக்கா 3 ப்ளூ பிரிண்ட்டு காய்ஸ். இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சின்னா போதும், அவ்வளோதான். இந்த காரை அப்கிரேட் பண்ணிடலாம். அப்படியே இந்த சீசனில் அடுத்த ரேஸும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே விடுங்க, ஏதோ பேக் லக்கேஜ் எது கிடைக்குமான்னு தெரில. அப்படி கிடச்சின்னா லக்கு, அவ்வளோதான், முடிஞ்சு. நிறைய கார் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கார் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சா நல்லா ஆயிரும். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரேஸ்க்கு முன்னாடி அந்த லோட்டஸ்னு ஒரு கார் பார்த்தோமே, எல்லோ கலரில் புதுசாக, அது கூட பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ பிரிண்ட் கிடச்சின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா புது கார் அன்லாக் ஆயிரும் நமக்கு. இங்கே பாருங்கள், போர்ச்சில் புது கார் 91150 50 இயர்ஸ் போர்ச் டிசைன் போல். ஓகே, இந்த கார் பார்த்தீங்கன்னா 50 ப்ளூ பிரிண்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்டே கிடச்சிருக்கு. ரேர் கார்டுன்னு வேறு போட்டிருக்கு. ஆனால் கார் கிடைக்கிறதுக்கு என்ன யுகமே ஆகும் போல். ஓகே, இருக்கட்டும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சீசன் போகலாம். பரவாயில்ல, ஒரு சீசன் அன்லாக் ஆகிருக்கு. ஆனால் பாருங்கள், நம்ம முடிக்க முடியாமல் 4 சீசன் வந்து பேலன்ஸில் நின்றுட்டுருக்கு. என்ன கைஸ், ஃபஸ்ட்டு ரேஸு ஓகே, ரேங்க் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன காய்ஸ், வேறு டிஎஸ் E10s மட்டும்தான் இருக்குது. பர்டிகுலர் கார் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க போல், அதை வச்சு தான் ப்ளே பண்ண முடியும் போல். ஆனால் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ரேங்க்கும் நம்மகிட்ட இருக்கிற கார்களோட ரேங்க்குக்கும் அப்படியே டபுளாக இருக்குது. ஸோ தெரிக்க உள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா இந்த சீசன் எல்லாத்துக்கும் டிஎஸ் E10s கொடுத்தாங்கன்னா விட்டு பட்டாசு கிளப்பிடலாம் போல். ஓகே காய்ஸ், ஈஸியாக இப்படி முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கவலைப்பட தேவையில்லை. ஓகே, போகலாம். எல்லாருமே டிஎஸ் E10s தான் இருக்காங்க. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், சூப்பர். நாம் தான் வின் பண்ண போகிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளாஸ்ட் ஆகாமல் ஓட்டிடணும். பிளாஸ்ட் அடிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லை எதுவுமே, லக்கு தான் அதுக்கப்புறம். ஓகே காய்ஸ், சூப்பர். கோலில் எதுவும் இல்லை, வின் பண்ண மட்டும் போதும், அந்த மாதிரி தான். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோல் இருந்தாலே இந்த கார் வச்சு வின் பண்ணிடலாம், அடித்து பிடிச்சி மேட்ச் பண்ணி. நல்லா ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க, நீ ஓட்டு போதும் அவ்வளோதான் அப்படின்னு. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், ரேஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நேரம் ஆகும் போல். ஹெலிகாப்டர்லாம் வருது, போலீஸ் வருவாங்களோ இல்லை. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், 75% வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நைட்ரோ பாருங்கள் எப்படி சஸ்டெயின் ஆகுது. ஸோ அதான் டிஎஸ் E10s. அவ்வளோதான் காய்ஸ், ரேஸ் முடிய போகுது. சூப்பரில். ஓகே காய்ஸ், அவ்வளோதான், வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரேஸ்க்கு வேறு எவ்வளோ ரேங்க் கேட்குறாங்கன்னு தெரியல. ரேங்க் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த ஒரு காரை வச்சு மட்டுமே ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே பண்ணிடலாம் இந்த சீசனில். ஓகே, பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரேஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ரேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 50% 50 ஏறி இருக்குது போல் ரேங்க்கு. நம்மகிட்ட 1841 இருக்குது. கவலையே பட தேவையில்லை. 50 ஏறினா கூட 10 ரேஸ்க்கு அப்படியே சரியாக போயிடும் இந்த சீசனுக்கு. ஓகே, ட்ரிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 90 மீட்டர் ட்ரிஃப்ட் பண்ணணும். அதுக்கு டேரெக்டாக 90 மீட்டர்னு கொடுத்தாலே போதும். உங்கள் ஃப்ளாகுக்காக அப்படியே பிரித்து 500 மீட்ரு பண்ணால் ஒரு ஃப்ளாகு, 900 மீட்ரு பண்ணிட்டா இன்னொரு ஃப்ளாக் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். நம்ம வந்து மேலே ட்ராக்கில் ஏறிடலாம். பாருங்க, ரயிலையும் தாண்டி வந்து குதிச்சிட்டேன். சூப்பரில். ஓகே காய்ஸ், நம்ம ட்ரிஃப்ட் பண்ணணும். காரில் ஸ்பீடு அதிகமாக இருக்கனால சீக்கிரமாக நம்ம வந்து தூரத்தை கடந்துருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோலை மறந்துடக்கூடாது. ட்ரிஃப்ட் பண்ணுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தெரிக்க விட்டுறலாம். ஓகே காய்ஸ், பறந்துட்டுருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பெண்டு வருது, இங்கே ட்ரிஃப்ட் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தான் ட்ரிஃப்ட் பண்ணி அந்த டர்னில் ட்ரிஃப்ட் பண்ண முடிஞ்சு, அவ்வளோதான், கோல் கம்ப்ளீட் ஆயிரும்.
அவ்வளோதான் காசு, இதுக்கு மேலே மாஸ் பண்ண வேண்டியது தான். நாம் முன்னாடி வந்துட்ட பாருங்கள், பாதி ரேஸ் தான், அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தாண்டியே வந்துட்டோம். இதுக்கு மேலே என்ன இருக்குது? செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு காய்ஸ் காரு, அது மட்டும் நல்லா ஃபீல் ஆகுது இல்லை? செம்ம ஃபாஸ்ட்டு. ஓகே, நம்மக்கிட்ட இப்போதைக்கு கராஜில் இருக்கிற எல்லா கார்ஸையும் விட பவர் அதிகமாக இதில் தான் இருக்குது. 1800க்கு மேலே ரேங்க் இருக்குது. இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த லோட்டஸ் இருக்குது, அது வந்து 1700 சம்திங். அதனால் நம்மக்கிட்ட பவர் அதிகமாக இருக்கிற டாப் ஸ்பீட் கார் இது தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதில்ல, நாம் வாங்கினதில்ல. அதுதான் வேலையை காட்டுது. ஓகே காய்ஸ், சூப்பர். அவ்வளோதான், நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்படியே வின் பண்ணியாச்சு. அண்ட் ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ ரேஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் சரியாக போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.